பாருங்க இஞ்சி பூண்டு போடுறோம் 400 கிராம் போடுறோம் 2 கிலோவுக்கு. இஞ்சி பூண்டு போடுறோம் தாங்க வெங்காயமே கொதிக்கிறதே தெரியுதுங்க. கொதிச்சுச்சா எரிஞ்சானே தெரியலங்க. என்னடா சொன்னாரோ தெரியல. வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அப்படியே தக்காளி எடுத்து வந்துடுறேன். அதுக்குள்ள போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டுக்கலாமா? டீ எந்த டீ? இந்த டீயா இல்லை இந்த டீயா? வாங்க எங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம். அப்படியே கேமரா திருப்பி. நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மாஸ்டர் தான் சொல்லிட்டு இருந்தாரு. என்னென்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா தக்காளி போட்டாவே போயிட்டு ஒரு டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாரு. மிளகாத்தூள் தான் தயிர் ஊற்றிக்கிறேன். மிளகாத்தூள் வச்சுக்கிறேன். ஆனால் வச்சுக்கேன் இல்லை ராகவி மச்சான், நீங்கள் சமையல் கற்றுத்தர மாதிரி இல்லை, சமையலே கற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது பார்த்தா. நீங்கள் பண்ணுறதை பார்த்தா அப்படிதான் இருக்குது. கற்றுக்குவோம். ஏன் இதில் என்ன இருக்குது? கற்றுக்குவோம். கற்றுக்கிட்டே சமைப்போம், இல்லை கற்றுக்கிட்டு கூட சமைப்போம். எப்படி வேணா சமைப்போம். நீங்கள் லாஸ்ட்டில் டேஸ்ட்டாக இருக்குல்ல, அது போதும் இல்லை. என்னண்ணே லாஸ்ட்டில் நீ பிரியாணி வேணான்னு சொல்லிட்டு போயிருவியா? திங்காம தான் போயிருவீங்களா? என்னாச்சு ராகவி போஸ் கொடுத்துட்டு இருக்க? நீ ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டா போதும். 100 காசா? ஒரு மிளகாத்தூள். மாஸ்டரோட பையன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாரு தங்கம். மாமா பாரு தூக்கம். என்னடா பிரியாணி கலரே ஒரு டைப்பா இருக்கு, வெங்காய கலர்லாம். ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. ஏங்க இதுக்கு என்ன பிரியாணி செஞ்சு முடிச்சு தக்காளி புதினா கொத்தமல்லி எடுத்துருவாங்க. அப்படியே தயிர் எடுத்துருவாங்க. போட்டுக்கலாம். இருமா, வீடியோ இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ சொல்லு. புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறமா தயிரானே சாம்பல் பறக்குது. தேவைப்பட்டவங்க சாம்பலும் அள்ளி உள்ளே போட்டுக்கலாம். தயிர் நெக்ஸ்ட் வந்து தயிர் ஊற்றுறோம். 400 தயிர் ஊற்றிக்கோங்க. 400 இல்லாட்டி 500 ஊற்றிக்கோங்க. நல்லா புளிப்பான தயிராக ஊற்றிக்கோங்க. புளிப்பு சேர்க்க தான் பிரியாணி நல்லாயிருக்கும்.